தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலையும் ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம், அந்த தொகுதி மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள், அந்த தொகுதி எம்எல்ஏனுடைய விளக்கங்கள்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதியை பத்தி ரொம்ப விளக்கமாவே பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதி. கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதி கோவில்பட்டி தாலுகா, கயத்தாறு ஒன்றியம், கோவில்பட்டி ஒன்றியம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இத்தொகுதியை பொறுத்தவரை தீப்பெட்டி தொழில் பிரதானமாக உள்ளது. கிட்டத்தட்ட 1 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். கோவில்பட்டி தொகுதியைச் சுற்றிலும் மானாவாரி சாகுபடி பயிர்களான கம்பு, சோளம், உளுந்து, பாசிப்பயிறு, மக்காச்சோளம் உள்ளிட்டவை பயிரிடப்படுகின்றன. கோவில்பட்டியில் கடலை மிட்டாய் உற்பத்தி குறுந்தொழிலாக நடைபெற்று வருகிறது. இந்த கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட காலத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கயத்தாறு மணிமண்டபம், கழுகுமலை வெட்டுமான் கோவில், சமய ஓவியங்கள், கழுகாசல மூர்த்தி கோயில், கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் கோவில் போன்றவை இத்தொகுதியின் முக்கிய இடங்களாக உள்ளன. கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் மொத்தம் 2,34,384 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,16,728 பேர், பெண் வாக்காளர்கள் 1,17,655 பேர், மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர். தொகுதியை பத்தி பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கோவில்பட்டி எம்எல்ஏவா போயிருக்கார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த கடம்பூர் ராஜு இருக்கிறார். 58 வயதாகும் இவர் ஆசிரியர் பயிற்சி முடித்துள்ளார். கடம்பூரை அடுத்த பரம்புக்கோட்டையைச் சேர்ந்த இவர் 1980களிலிருந்து அதிமுகவில் இருக்கிறார். கட்சியில் கிளை செயலாளர், ஜே பேரவை துணைத் தலைவர் உள்ளிட்ட பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார். 2011ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு கடம்பூர் ராஜு வெற்றி பெற்றார். இவரது குடும்பத்தினர் ஆரம்பம் முதலே தீப்பெட்டி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவில்பட்டி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக ஆதிக்கம் உள்ள தொகுதியாக இருக்கிறது. கோவில்பட்டி எம்எல்ஏ திரு கடம்பூர் ராஜு அதிமுகவை சேர்ந்தவர். இவர் அந்த தொகுதிக்கு போன தேர்தல் அப்ப என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாரு, ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு ராஜுவும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. வந்து செல்வதற்கு பேருந்து வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு கோவில்பட்டியில் 66 கிராமங்களுக்கும் முழு நேரமும் பேருந்து வசதி செய்யப்பட்டு இன்னைக்கு கிராமப்புற மக்களுக்கு நல்ல ஒரு வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். தொகுதியில் உள்ள 100% கிராமங்களும் இன்றைக்கு போக்குவரத்து வசதி பெற்ற கிராமமாக, தொகுதியாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கின்றது என்பதை இந்த நிலையத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கோவில்பட்டி நகர மக்கள் 2வது பைப்லைன் திட்டத்தை பெற முடியாத நிலையில் இருந்து வருகிறார்கள். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாக தீர்வை தேடி என்ற நமது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை பேட்டி காண்டபோது இந்த 7வது மாதம், அதாவது ஜூலை மாதம் 2வது பைப்லைன் திட்டம் முற்றிலுமாக முடிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்படும் என்று இந்த டிவியில் பேட்டியாக கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்தவித அடிப்படை ஆதாரமான பணிகளும் தொடங்கப்படவில்லை. கனவு திட்டமாக இருந்த 2வது பைப்லைன் திட்டத்தை உடனடியாக ஆட்சி அமைத்து 100வது நாளிலேயே ஒப்புதல் வழங்கி 81.82 கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த திட்டத்தை தாகம் தீர்க்கும் திட்டமாக நகர மக்களுக்கு வழங்கினார்கள். அந்த திட்டத்தில் இடையில வழக்கு நீதிமன்றத்தின் மூலம் சிறு தடை ஏற்பட்டாலும் அந்த தடையும் தகர்த்து இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அந்த திட்டம் முழு மூச்சுடன் செயல்படுகின்ற ஒரு மதிப்பீட்டை தயாரித்து அந்த திட்டம் விரைவில் செயல்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட உலக தரவரிசையில் சேர்க்கக்கூடிய அளவிற்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்களாக இருந்தாலும் மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் வந்து விளையாடக்கூடிய ஒரு தரம் வாய்ந்த, தர உயர்ந்த ஒரு விளையாட்டு மைதானத்தை இன்றைக்கு 90% கோவில்பட்டி நடந்து முடிந்து அது நடைமுறைக்கு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறது. தேச அளவிலே கொண்டு பல பதக்கங்கள்லாம் பெற்று வந்த நிலைமையில் 25 ஆண்டு காலம் அந்த அந்த மைதானத்தை, ஹாக்கி மைதானம் இல்லாத நிலை ஏற்பட்டது. அந்த நிலைமையும் மாண்புமிகு அம்மாவுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றவுடன் யாருமே நாங்கள்லாம் கனவுலே கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு 7.5 கோடி ரூபாயில் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம், உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஹாக்கி மைதானத்தை இன்றைக்கு அமைத்து கிட்டத்தட்ட 75% பணிகள் நிறைவேற்றிருக்கின்றது. கண்டிப்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலே கோவில்பட்டி தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி கண்டிப்பாக கொண்டு வருவேன்னாரு. அதை நிறைவேற்றிருக்காரு. மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற நேரத்தில் அம்மா அவர்களிடம் தெரியப்படுத்தி கோவில்பட்டிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி தருவேன் என்று சொன்னேன். மாண்புமிகு அம்மா அவர்களும் நமது மாவட்டத்துக்கு ஒரே ஒரு அரசு கலைக்கல்லூரியை கோவில்பட்டி தொகுதிக்கு வழங்கி பெருமை சேர்த்தார்கள். அந்த கலைக்கல்லூரி வழங்கியதோடு மட்டுமில்லாமல் 7.25 கோடி ரூபாயை ஒதுக்கி இன்றைக்கு பிரம்மாண்டமாக கட்டடத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள்.